இப்போ அமைச்சராக இருக்கக்கூடிய தே அப்படிங்கிற ஒரு அமைச்சர், பேர் சொல்ல விரும்பல நான், அவரை போய் செக்ரட்டரியேட்லயே போய் பெரிய ரவுடிகள், மெட்ராஸோட பெரிய ரவுடிகள் போய் சந்திச்சு அமைச்சர் வந்து செக்ரட்டரியேட்ல, இப்ப அதாவது அமைச்சரான உடனே தான் இவர் வந்து மிகப்பெரிய ரவுடியோட காலில் போய் விழுந்திருக்காருங்க. அதெல்லாம் புகைப்படம் இன்னும் வரல, அதெல்லாம் வர வைப்ப நாங்கெல்லாம். மிகப்பெரிய ரவுடி அந்த ரவுடியோட காலில் போய் விழுந்து, நீங்க எனக்கு தெரிஞ்சு அப்பா காலத்துல இருந்தே அதிமுக இருந்தீங்க, அதுக்கு பின்னர் வந்து நீங்க அதிமுக தான் பயிற்சி பண்ணிட்டு இருந்தீங்க, கழக செய்தி தொடர்பாளராகவும் நீங்க இருந்திருக்கீங்க. அதற்கு பின்னர் வந்து இபிஎஸோட இதுவரைக்கும் பயணம் பண்ணிட்டு வந்தீங்க. இப்போ நீங்க ஒரு 15 நாளைக்கு முன்னாடி போய் சேர்ந்திருக்கீங்க. என்ன காரணம், என்ன ஆச்சு, அதிமுக என்ன ஆச்சு, எங்களுக்கு அதை சொல்லுங்க முதல்ல. ஏன் அங்கிருந்து வெளியே வந்தீங்க? இன்னைக்கு டிவிகேல சாதாரணமானவர்கள் இன்றைக்கு எம்எல்ஏ ஆயிருக்காங்க. ஆமா, விஜயோட டிரைவரா 40 ஆண்டுகள் இருந்ததான் இன்னைக்கு வந்து அவரோட பையன் வந்து எம்எல்ஏ ஆகி மந்திரி ஆயிட்டாரு. நீங்க அதுதான் நான் அவருக்கும் இவருக்கும் ஒப்பிட்டு பார்க்க வேண்டும். ஸோ அப்படிப்பட்ட இயக்கத்தை எடப்பாடி அவர்கள் பொதுச் செயலாளராக வந்த பிறகு பணத்தினால இந்த கட்சியை நடத்தலாம். அது இல்லாம மக்கள் என்ன நினைச்சாங்கன்னா, நீங்களும் திமுகவுக்கும் பெரிய வேறுபாடு இல்ல, ஆமா உங்களுடைய செயல்பாடு அதே மாதிரி தான் இருக்கு, ரெண்டும் ஒண்ணு தானே, திராவிட கட்சி தானே. பல பேர் என்ன சொன்னாங்கன்னா, எங்களுக்கு நாங்க தவறு, அவர்களெல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா ஓபிஎஸ் போய் திமுக தமிழர்களுக்கு வணக்கம். இன்றைக்கு ஒரு சிறப்பு நண்பரை சந்திக்கிறோம். இப்போ அண்மை காலமாக டிவிகே தமிழக வெற்றி கழகம் அதில் இணைந்து கொண்ட, நெடுங்காலமாக அதிமுகவில் பயணித்த ஒரு முக்கிய நபர். இவரை பற்றி சொல்கிறதுக்கு முன்னால் இவரோட பின்னணிக்கு சொன்னதான் கொஞ்சம் நல்லா இருக்கும். அவருடைய அப்பா வந்து அட்வொகேட்டு. அவருடைய பெயர் வந்து திருக்குறளார் வி முனுசாமி அப்படின்னு சொன்னீங்கனாலே பழைய ஆட்களுக்கு முழுவதும் தெரியும். அரசியல் தொடர்புடைய, அரசியலை சார்ந்து பேசக்கூடிய தமிழகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை நபர்களுக்கும் அவர் தெரியும். ஏன்னா அவர் திருக்குறள்னு பேர் வச்சிருக்க மாதிரியே திருக்குறளுக்காக தன்னுடைய வாழ்நாள் முழுவதையும் செலவழித்தார் அப்படிங்கிறத ஒரு முக்கியமான செய்தி. இதில் அவர் பயணிக்கும் பொழுது மிக முக்கியமான ஒவ்வொரு கட்டத்திலையும் ஒன்று ரொம்ப நம்மளால் தெரிஞ்சிக்க வேண்டிய சில செய்திகளாக இருக்குது. ராம்நாத் கோயங்கா யாருன்னு உங்களுக்கு தெரியும், இந்தியன் எக்ஸ்பிரஸோட சீஃப். அவர் வந்து தமிழகத்தில் தேர்தல் நிற்கிறார், எம்பி எலெக்ஷன் நிற்கிறார். அப்போ அவருக்கு எதிராக நின்றவர் யாருன்னு கேட்டால் இவர் திருக்குறள் முனுசாமி. அவர் நின்னதில் அப்போ தான் வந்து முதலாக தமிழகத்துக்கு அறிமுகப்படுத்துகிறார் ராம்நாத் கோயங்கா. பெரிய கோடீஸ்வரர், உங்களுக்கு தெரியும், அந்த காலத்துலேயும் பெரிய கோடீஸ்வரர். அவர் வந்து தமிழகத்துக்கு முதல் முறையாக என்ன இது பண்ணுறாருன்னா, அறிமுகப்படுத்துகிறாருன்னா, ஃப்ளைட்டில் வந்து சின்ன ஃப்ளைட் இருக்குமில்ல, சின்ன ஃப்ளைட்டில் வந்து நோட்டீஸ் போடுறாங்க. அப்போ மக்கள் முழுவதும் ரொம்ப ஆச்சரியம் பார்க்குறாங்க, என்னடா இது இப்படியெல்லாம் வருது அப்படின்னு சொல்லி. அந்த நோட்டீஸோட சில தாள்களில் பணத்தையும் வச்சு அனுப்பிச்சவர் அவர். ஆனால் இவருக்கு இருந்த செல்வாக்கு இருக்குல்ல, நம்ம திருக்குறள் வி முனுசாமிக்கு அடித்து தள்ளி 3 லட்சம் ஓட்டு வித்தியாசத்தில் அன்றைக்கி ஜெயிச்சு எம்பி ஆனார். ஸோ அப்போ அவரோட இதே தெரிஞ்சுக்கங்க, ராம்நாத் கோயங்காவே அடித்து உடைச்சி அவரை காலி செய்து விட்டு இவர் போய் உட்கார்ந்தார். ஸோ அது தாண்டி வந்த உடனே அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா நாம் தமிழர் கட்சி. நாம் தமிழர்னு சீமான் நினைக்காதீங்க, ஆதித்யநாத் தொடங்கினார் முதல்ல நாம் தமிழர். அந்த கட்சியில் பொதுச் செயலாளராக அவர் வந்து பயணிச்சிருக்கார். அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா நம்ம புரட்சி தலைவர் எம்ஜிஆர் வர்றார். எம்ஜிஆர் வந்தோடனே அவரோட இணைத்து கொண்டு இவர் பயணிக்கணும் அப்படின்னு சொல்லி அவர் விருப்பப்பட்டு அவர் வந்து நம்ம வட மாவட்டத்தில் ஒரு முக்கியமான தேர்தலில் நிற்க வைக்கிறாரு, படையாட்சி ஐயாவை எதிர்த்து. ஆனால் அதில் தோல்வி விடுறார். ஆனால் அந்த தோல்வி விடுறதுக்காக எம்ஜிஆர் விட்டுட்டு போகல, உடனே கூப்பிட்டு உலகத் தமிழர் தமிழ் வளர்ச்சித்துறைன்னு தலைவராக நியமிக்கிறார். அப்போது இவர் வந்து இவரோட ஆளுமை எந்த அளவுக்கு இருக்குன்னு நினைங்க. அதுக்கு அடுத்தது வந்து
ஜெயலலிதா வர்றாங்க. திருக்குறள் நெறி பரப்பும் மையம். ஆமாம், ஜெயலலிதா வர்றாங்க. திருக்குறள் நெறி பரப்பும் மையம், அதற்கு இவர் தலைவராக அமர்ந்து தன்னுடைய இறுதி காலம் வரை திருக்குறளை உயிர் மூச்சாக பறைசாற்றியவர். அவருடைய மகன் தான் இன்னைக்கு வந்திருக்கார். அவருடைய பெயர் யாருன்னு கேட்டால் அட்வொகேட் குறளார் கோபிநாதன். ஐயா வணக்கம். வணக்கம். நீங்கள் எனக்கு தெரிஞ்சு அப்பா காலத்திலிருந்தே அதிமுக இருந்தீங்க. அதுக்கு பின்னர் வந்து நீங்கள் அதிமுக தான் பயிற்சி பண்ணிட்டு இருந்தீங்க. ஜெயலலிதா காலத்தில் உங்களுக்கு வந்து வழக்கறிஞர் பிரிவு துணைத் தலைவர், மாநில துணைத் தலைவர் போஸ்ட் கொடுத்துருந்தாங்க. அப்படி இருந்தவர் அதுக்கு பின்னர் வந்து எடப்பாடியார் இபிஎஸ் வந்த உடனே அம்மா காலத்தில் கழக செய்தி தொடர்பாளராகவும் நீங்கள் இருந்திருக்கீங்க. அதற்கு பின்னர் வந்து இபிஎஸோட இதுவரைக்கும் பயணம் பண்ணிட்டு வந்தீங்க. இப்போ நீங்கள் அண்மை காலமாக பார்த்தீங்கன்னா ஒரு மாதத்தில் வந்து அந்த தேர்தல் செய்தி வந்த உடனே பல இதாச்சு, ஒரு சலசலப்பு உண்டாச்சு. அதிமுகவில் மிகப்பெரிய சலசலப்பு தான் அங்கே உண்டாயிருக்குது. எடப்பாடியார் வந்து மிகப்பெரிய அளவில் இந்த தடவை வந்துருவோம் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையோட பெரும் பணம் செலவு பண்ணார். இந்த இதில் எல்லா தொகுதிக்கும் போனார். அப்போ எல்லா பகுதியிலையும் போய் எல்லாம் இது பண்ணி கூட அவர் வந்து இந்த விஜயோட அலையில் அடித்து தள்ளிட்டு வெறும் 47 சீட்டு தான் எடுக்க முடிஞ்சுது. அப்போ அதுக்கு பின்னர் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா அதில் சலசலப்பு உண்டாக்கி கிட்டத்தட்ட இதுவரைக்கும் 4 எம்எல்ஏ, தேர்ந்தெடுக்கப்பட்ட எம்எல்ஏ போய் அங்கே தாவாக்கால சேர்ந்துட்டாங்க. இப்போ நீங்கள் ஒரு 15 நாளைக்கு முன்னாடி போய் சேர்ந்துருக்கீங்க. என்ன காரணம், என்ன ஆச்சு, அதிமுக என்ன ஆச்சு, எங்களுக்கு அது சொல்லுங்க முதல்ல. ஏன் அங்கிருந்து வெளியே வந்தீங்க? இல்லை, நீங்கள் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் என்பது சாமானியர்களுக்காக ஆரம்பிக்கப்பட்ட இயக்கம். நீங்கள் புரட்சித் தலைவர் அதை ஆரம்பிக்கும் போது யாருக்காக ஆரம்பித்தார்னு கேட்டால், அவர் கேட்கும் பொழுது என்ன சொன்னார்னா, ஏழை எளிய மக்களுக்காக, தொழிலாளர்களுக்காக, பாட்டாளிகளுக்காக, விவசாயிகளுக்காக, நீங்கள் இளைஞர்களுக்காக, பெண்களுக்காக இயக்கம் ஆரம்பிக்கப்பட்ட இயக்கம் தான். அதனால தான் புரட்சித் தலைவர்களுடைய இல்லை, அவர் கருணாநிதி கணக்கு கேட்டனால வெளியேற்றினாரு. இவர் வந்து கட்சி ஆரம்பிச்சார். அதான் சொன்னது. அவருடைய வாழ்க்கை பயணமே ஏழைகளுக்காகத்தானே அவர் செலவிட்டு இருக்காரு. அவர் நடிகராக இருந்த போதும் சரி, திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருந்த போதும் சரி, ஏன் அவர் அவ்வளவுக்கு ஃபேமஸ் ஆகும், அவ்வளோ பாப்புலரா ஆனதுக்கு காரணம் அதுதான். மக்களுக்கு, ஏழை மக்களுக்காக செயல்பட்டிருக்காரு. நீங்க அந்த காலத்திலே நீங்க நடிகர்கள் இல்லை, இப்ப இன்னைக்கும் நீங்க கேட்டீங்கன்னா ரிக்ஷாக்காரங்களுக்கு மழை கோட்டு இவர் ஒரே நாள்ல தைத்து அன்னைக்கு கொண்டு போய் கொடுக்குறாரு. இல்ல அதுல வள்ளல்ங்கிறதுல நாங்க வந்து வள்ளல் மட்டும் இல்ல, அதாவது ஏழை எளிய மக்களுக்கு ஆமா உதவ வேண்டும் என்கிற எண்ணம் அவருக்கு அடிப்படையா இருந்தது. ஆமா, சத்துணவு திட்டத்துல ஒரு அம்மா வேலை செஞ்சிட்டு இருந்தது. அந்த அம்மாவை கொண்டு வந்து மந்திரியா உட்கார வச்சாரு. அதனால அந்த அடிப்படை எண்ணம், அடிப்படை நோக்கம் சாதாரண மக்களை உயர்த்தணும். அதனாலதான் அவர் முதல் நீங்க தேர்தலை பாத்தீங்கன்னா நிறைய சோடா கடையில் சோடா சுத்திட்டு இருந்தவர் எம்எல்ஏ ஆனார். ஆமா ஆமா, சாதாரண மனிதர்கள் தையல் தைச்சிருந்தவர் எம்எல்ஏ ஆனார். ஆமா, ஸோ ஏறக்குறைய அந்த நிலையில தான் இன்னைக்கு டிவிக்கே இல்ல சாதாரணமானவர்கள் இன்றைக்கு எம்எல்ஏ ஆயிருக்கிறாங்க. விஜயோட டிரைவரா 40 ஆண்டுகள் இருந்த இன்னைக்கு வந்து அவரோட பையன் வந்து எம்எல்ஏ மந்திரி ஆயிட்டாரு. ஆமா, அதுதான் நான் அவருக்கும் இவருக்கும் ஒப்பிட்டு பார்க்க வேண்டும். ஸோ அப்படிப்பட்ட இயக்கத்தை நாள்பட எடப்பாடி அவர்கள் பொதுச் செயலாளராக வந்த பிறகு பணத்தினால இந்த கட்சியை நடத்தலாம் என்கிற எண்ணம் வந்து விட்டது. பெரும்பான்மையான தலைவர்களுக்கு சுயநலம் வந்து விட்டது. அவர்கள் தொண்டர்களுக்காகவும் இல்லை, மக்களுக்காகவும் இல்லை, தங்களுக்காக இருந்தாங்க. அதிமுக இருக்கக்கூடிய தலைவர்கள் இரண்டாம் கட்ட தலைவர்களாக இருந்தாலும் சரி, எடப்பாடியாக இருந்தாலும் சரி, தங்களுக்காக சுயநலவாதிகளாகி விட்டாங்க. இன்னொரு எண்ணம் என்ன வந்து வச்சுன்னா, பணத்தை வச்சுக்கிட்டு நம்ம வெற்றி பெறலாம் என்கிற எண்ணம் வந்து விட்டது. பணம் மட்டும் வச்சிருந்தா பணத்தை கொடுத்து எப்படியாச்சும் வெற்றி பெறலாங்கிற. அதனால தேர்தலுக்கு முந்தி வரைக்கும் அப்படிதான் நினைச்சோம். ஆமா, அப்படி அவங்க நினைச்சிட்டாங்க. இல்ல, அது என்னைக்குமே சொல்லாது. சில நேரங்கள்ல வெற்றி அது சாத்தியமாயிருக்கலாம், எல்லா நேரங்களும் அது சாத்தியமா தெரிஞ்சு போச்சு. இப்ப எலெக்ஷன் ரிசல்ட்டுக்கு முன்னாடி தெரிஞ்சு போச்சு. மக்கள் விழிப்புணர்வோடு தான் இருக்காங்க. ஸோ அவங்க ஒரு காலகட்டம் வரைக்கும் தான் பார்ப்பாங்க, அதன் பிறகு அவங்க தங்களுடைய வேலையை ஆரம்பிச்சிடுவாங்க. ஸோ அப்படி தான் இவன் இந்த தேர்தலில் அவர் சீட்டு கொடுத்தது கூட எப்படி கொடுத்தாருன்னா, யார்கிட்ட பணம் இருக்கோ,
யார் அதிகமாக செலவு பண்ணக்கூடிய தகுதி இருக்கிறதோ, அதாவது மக்களுக்கு இவன் சேவை செய்வானா, மக்களிடம் இவன் அறிமுகமானவனா, மக்களுக்கான நபரா, அப்படிப்பட்ட பிரதிநிதியை நம்ம அனுப்புகிறோமா என்பது இல்லாம இவங்கிட்ட பணம் இருக்கா, இவன் செலவு பண்ணுவானா, அந்த செலவு பண்ணி இத்தனை கோடி பண்ணுவானா என்ற மாதிரி அவரு கேண்டிடேட்ஸை தேர்ந்தெடுத்தாரு. அப்படிதான் தேர்ந்தெடுத்தாரு. அப்படிப்பட்டவர்கள்லாம் நின்னாங்க. ஆமா, நீங்க பாத்தீங்கன்னா பெரும்பாலும் அந்த பழைய ஆட்கள் தான் வந்து அந்த 34ல பெரும்பாலும் ஒரு 60-70% மக்கள் வந்து பழைய ஆட்கள் தான் நின்று இருந்தாங்க. ஆமா, பழைய ஆட்கள்னா யாருங்க? மாவட்ட செயலாளர் அல்லது முன்னாள் அமைச்சர்கள், அவங்க தான் நின்று இருந்தாங்க. அவர்களை தவிர வசதி படைத்தவர்கள் இருந்தாங்க. ஸோ மொத்தமே நீங்க பாத்தீங்கன்னா இந்த கூட்டத்தை பாத்தீங்கன்னா வசதியானவர்கள் ஏதாவது ஒரு ரூபத்தில் வசதியாக இருந்தாங்கன்னா அவங்களுக்கு வாய்ப்பு அளிக்கப்பட்டதை தவிர உண்மையான தொண்டனுக்கோ, உண்மையாக இந்த கழகத்துக்கு பாடுபட்டவனுக்கோ, உண்மையான மக்கள் சேவை செய்பவனுக்கோ கொடுக்கப்படவில்லை. ஸோ அதுவே முதல்ல தவறு, மாபெரும் தவறு அது. அதன் பிறகு தொண்டர்களை ஊக்குவிப்பதற்கான எந்த வேலையும் அவர் செய்யலை. தொண்டர்களை உற்சாகப்படுத்துவதற்கோ, அவர்களுக்கு ஏதாவது நாளைக்கு ஆட்சி வருகிற பொழுது இதெல்லாம் செய்ய முடியும் அப்படின்னு அவங்களை உற்சாகப்படுத்துவதற்கு எந்த வேலையும் அவர் செய்யலை. சரி, இதுதான் காரணமா? இல்லை, இது மட்டும் இல்லை, சுயநலம். ஆமா, அவர் ஆணவம் வந்துருச்சு. அதாவது மற்றவர்கள் யாரையும் அணைத்து போய்க்க கூடாது. நீங்க இன்னைக்கு நிறைய பேர் பேசுறாங்க, அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் மற்றவர்களையும் அனைத்து சென்றிருந்தால் நிச்சயமாக அதிகமான நீங்க சொல்ற அனைவரையும் இணைச்சு கொண்டு பயணிக்கணுங்கிறத நீங்க வந்து சசிகலாவை இவங்களை எல்லாம் இணைச்சு கொண்டு பயணிக்கலைங்கிற ஒரு குறையா? ஓபிஎஸ் அதாவது யாரெல்லாம் மன்னிப்பு கேட்டு விட்டார்களோ, இந்த பல பேர் என்ன சொன்னாங்கன்னா எங்களுக்கு நாங்க தவறு, அவர்களெல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா ஓபிஎஸ் போய் திமுக சின்னத்துல ஜெயிச்சிருக்காரு. அப்படின்னா என்ன பொருள்? திமுகங்கிறது எம்ஜிஆர் காலத்துல இருந்து ஒரு எதிரியான கட்சியா இருந்தது. அதுவும் நீங்க ஜெயலலிதா காலத்துல நீங்க பாத்தீங்கன்னா அவங்க திமுக அப்படியே அடிச்சு இது பண்ணிடுவாங்க, அந்த அளவுக்கு ஒரு வெறியா இருந்தாங்க. அப்படி இருந்ததுல எடப்பாடியார் அவர் சேர்த்துறீங்கிறது இப்ப இவர் போய் இன்னைக்கு திமுக சேர்ந்து கட்சியில இன்னைக்கு வந்து எம்எல்ஏ உட்கார்ந்துருக்காரு. அதுவே உங்களுக்கு ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிளுங்க. அதாவது அவரை எவ்வளவு கொடுமைப்படுத்திருந்தா, அவரை எப்படி எட்டி வாய்ச்சிருந்தா, அவர் உன்னை பழி வாங்க வேண்டும் என்று உனக்கு எதிரியானவன்ட்ட போய் நிக்கிறாரு, நின்னு வெற்றி பெறுகிறாரு. என்ன பொருள்? நீங்க அவரை சேர்த்திருந்தா உங்களுக்கு இன்னும் ஒரு 4-5 இடத்துல வெற்றி பெற்றிருக்கலாம், அவரும் வெற்றி பெற்றிருப்பாரு. அதே போல நீங்க சசிகலா, நீங்க டிடிவி தினகரன் ஒருத்தர் தான் இவரோட இணைஞ்சு பணியாற்றினாரு. அதுவும் மத்தியில் இருக்கக்கூடிய பிஜேபியோட அழுத்தத்தின் காரணமாக வந்து சேர்ந்த மாதிரி தெரிஞ்சது. சரி, அதான் நடந்திருக்குது. ஆனா சசிகலா அவங்க வந்து நீங்க பாத்தீங்கன்னா அவங்களே வந்து இவங்களுக்கு எதிராக இவங்களை தோற்கடிக்கணும்னு ஒரு கட்சி ஆரம்பிச்சு அதுல வந்து ஒரு 10-20 இடத்துல நிறுத்தி அந்த ஓட்டை பிரிச்சாங்களே இவங்க. அப்படிப்பட்ட சூழ்நிலைக்கு அவங்களை கொடுத்து தள்ளிட்டாருங்க. சார் என்னன்னா, உங்கள்கிட்ட ஒருத்தர் போய் உதாரணத்துக்கு ஒருத்தர்கிட்ட மேக்சிமம் எவ்வளவு குனிந்து போகுமோ அவ்வளவு குனிந்து போவான். ஓகே, எப்படியாவது கொடுங்க, நான் சென்னது தவறு, எல்லாத்தையும் காலில் விழுறான், கையில் விழுறான், ஏதோ ஒன்று சொல்றான், நீ என்னை மன்னித்து விடுங்கள்னு சொல்றான், நான் பண்ண மாபெரும் தவறு எல்லாத்தையும் சொல்றான். ஸோ அப்படி சொல்றவனை நீங்க எட்டி உதைக்கும் பொழுது, எட்டி உதைப்பது மட்டும் இல்லாம இவன் வாழவே கூடாது என்று நீ நினைக்கிற பொழுது, அவனுடைய அரசியல் வாழ்வை நீங்க அஸ்தமனிக்கணும் அப்படின்னு நினைக்கிற பொழுது அவன் என்ன நினைப்பான்? சரி, போனாலும் பரவாயில்ல, அவனுக்கு 2 கண்ணும் போகணும்னு அந்த மாதிரி அவன சூழ்நிலையை கொண்டு போய் தள்ளிட்டாரு. சரி, இப்போ அது இந்த குறைகள் எல்லாம் அவர் வந்து சரி பண்ணியிருந்தாருன்னா ஓரளவுக்கு அதிமுக வர்ற வாய்ப்புகள் இருந்திருக்குங்கிறீங்களா? அவர்களை எல்லாம் சேர்த்து இருந்தா நிச்சயமா இப்படிப்பட்ட ஒரு தோல்வி வந்திருக்காது. இப்படிப்பட்ட ஒரு தோல்வி நிச்சயமாக வந்திருக்கு. 3வது இடத்துக்கு தள்ளி இருக்க முடியாது, நிச்சயமாக வந்திருக்கும். இல்லையா, அவருக்கு எதிராக இருந்த திமுகவும் ஒரு சக்தி வாய்ந்த பலமா தான் சக்தி வாய்ந்த இருந்தாலும் திமுக மீது இருந்த எதிர்ப்பு இருக்க அத ஒரு நாள் அறுவடை பண்ண முடியலையே. அது இல்லாம மக்கள் என்ன நினைச்சாங்கன்னா, நீங்களும் திமுகவுக்கும் பெரிய வேறுபாடு இல்ல, ஆமா உங்களுடைய செயல்பாடு அதே மாதிரி தான் இருக்கு, ரெண்டும் ஒண்ணுதானே, திராவிட கட்சி தானே, அதனால ஒரே மாதிரிதான் இருந்திருக்கும். அப்படி பார்க்கல மக்கள். எப்படி பார்த்தீங்க, திராவிட கட்சி எதிர்த்து அதிமுக ஓட்டு போட்டாங்க. அதிமுக புரட்சி தலைவர் இருக்கும்போதும் சரி, புரட்சி தலைவர் அம்மா இருக்கும்பொழுது எதுக்காக ஓட்டு போட்டாங்க? ஸோ இவர்கள் ஏழைகளுக்கான கட்சி,
நம்ம சாதாரண சாமானியன் கால கட்சி, இவங்க திமுக போல இல்லை என்று தான் ஓட்டு போட்டாங்க. ஆனா எடப்பாடி வந்த பிறகு ஸ்டாலினுக்கும் எடப்பாடிக்கும் பெரிய வித்தியாசம் இல்ல, ரெண்டு பேரும் ஒரே மாதிரி தான். ஆனா நான் உங்களை கேட்கிறேன், நீங்க வந்து இப்ப ஒரு 15 நாட்களுக்கு முன்னதான் போய் தாவேக்கால சேர்றீங்க. ஒரு முக்கிய நபர் வந்து உங்க நண்பர்கிட்ட பேசிட்டு நீங்க போய் அவரு சேர்ந்துக்கலாம்னு சொல்றாரு, நீங்க போய் சேர்றீங்க. அதுல வந்து எந்த நம்ம மாறுபட்ட கருத்து இல்லை. ஆனால் இந்த 15 நாளுக்கு முன்னாடி வரைக்கும் இந்த விஷயமெல்லாம் தெரியல. நீங்க இவ்வளவு குற்றச்சாட்டு வைக்கிறீங்க. எவ்வளவோ அதுதான் நான் என்ன சொல்றேன், அவருடைய ஆணவ போக்குன்றோம். நாங்க போய் சொல்றத காது கொடுத்தே கேட்க மாட்டாரு. நீங்க எனக்கு தெரிஞ்சு பல பேர் இபிஎஸ் சந்திச்சுட்டு வந்தவங்க எல்லாம் உட்கார்ந்து கேக்குறாருங்க. 15 நிமிஷம் கேட்டு இருந்தாருங்க, 20 நிமிஷம் கேட்டாருங்க, அரை மணி நேரம் கேட்டாருன்னு சொன்னவங்க நானே நிறைய பேர் பார்த்திருக்கேன். அது என்னன்னா அவருக்கு ஜாலரா அடிக்கிற கூட்டத்தை வேணா அவர் கேட்கிறாரு. உண்மையான கருத்துக்களை சொல்றத நான் பல தடவை நம்ம செஞ்சி ராமச்சந்திரன் ஆக்ஷன் போய் நான் ஒரு தடவை பேசியிருக்கேன். காது கொடுத்தே கேட்கறது கிடையாதுங்க. இப்படி இருக்குங்க இது, இதனால நம்ம மாற்றணும் அப்படின்னு சொல்லுகிற பொழுது அது அவர் கேட்கறதே கிடையாது. ஆனா செஞ்சி ராமச்சந்திரன் மதிமுக இருந்தாருல்ல, மதிமுக போய் அதிமுக வந்து இப்ப திமுக போயிட்டாரு. ஆமா, திமுகவுல தான் இப்ப இருக்காரு. சோ அவரு சொன்ன காரணம் அதுதான். என்னன்னா நாம் சொல்கிற கருத்துக்களை, இந்த கட்சியினுடைய வளர்ச்சிக்காக சொல்லுகிற கருத்துக்களை காது கொடுத்து கேட்கறது அப்படி என்கிற ஆணவம் அவரிடம் வந்து விட்டது. அதனால ஒரு தலைமை பண்பு அது கிடையாது. புரட்சி தலைவர் யார் சொன்னாலும் கேட்பாரு. இல்ல நல்லது. இப்போ நம்ம வந்து இபிஎஸ் பத்தி, இபிஎஸ் எப்படி தோத்துருப்பாரு, ஏன் தோத்துருப்பாரு அப்படிங்கிற ஒரு பெரிய ஒரு அனாலிசிஸ் பண்ணோம். அதுக்கான என்ன பல கருத்துக்கள் சொன்னீங்க. அது வந்து இனி வரங்க அந்த தலைவர்கள் யாருக்கு கேட்கணுமோ அந்த தலைவர்கள்ட்ட போய் சேர்ந்ததுன்னா அவர்கள் கேட்டுக்கொண்டு அடுத்ததை எப்படி நகர்த்தணும் இருக்குது. ஆனா அதுக்கு முன்னாடி நீங்க வந்து இப்ப தாவேக்கால போய் சேர்ந்திருக்கீங்க. தாவேக்காலேயே பல சிக்கல்கள் இருக்கு. தாவேக்கால விஜய் ஒருத்தரை தவிர பல பேர்கிட்ட ஒரு கிரிமினல் வழக்குகள்லாம் இருக்கிற மாதிரி செய்திகள் வருது, அதோட வீடியோஸ் வருது. இன்னும் சொல்ல போனா இப்போ அமைச்சராக இருக்கக்கூடிய தே அப்படிங்கிற ஒரு அமைச்சர், பேர் சொல்ல விரும்பல நான், அவரை போய் செக்ரட்டரியேட்லயே போய் பெரிய ரவுடிகள், மெட்ராஸோட பெரிய ரவுடிகள் போய் சந்திச்சு கட்டி பிடிக்கிறாங்க. அதோட புகைப்படமெல்லாம் வெளியே வருது. அதுபோல இன்னொருத்தர், இன்னொரு முக்கியமான நபர், அவர் அந்த அமைச்சர்கிட்டையும் போய் நீங்க என்ன பண்றீங்கன்னா, அவர் வந்து போட்டு ஒரு வீட்டில் போட்டு அண்ணன் தம்பியை அடிக்கிறார், பெரிய கட்டை எடுத்து அடிக்கிறாரு. அந்த வீடியோ இருக்கு. அவங்க அம்மாவை எடுத்து அடிக்க போறாரு. இது இவ்வளோ இது ஒன்று ரெண்டு நான் உதாரணம் சொல்றேன். இன்னும் நிறைய இருக்கு. நான் சொன்னேன்னா அதே ஒரு பெரிய இதாயிரும். இப்படிப்பட்ட இவர்கள் இருக்கும் பொழுது நீங்க எப்படி இந்த கட்சி வந்து ஒரு சரியாக கொண்டு போகும் அப்படின்னு நினைக்கிறீங்க? நீங்க ஒரு கட்சி சிறப்பாக செயல்பட வேண்டும் என்று சொன்னா அவருடைய தலைவர் சரியாக இருக்க வேண்டும். இல்ல, தலைவர் பத்தி இதுவரைக்கும் எந்த குறையும் கிடையாது. தலைமை சரியாக இருந்ததுன்னா தானாகவே அந்த கட்சியில் இருக்கிற கீழ்மட்டத்து ஆட்கள் எல்லாம் சரியாக வந்து விடுவார்கள். நீங்க இந்த ரிஷிமூலா நதிமூலம் இப்ப நீங்க போய் ஆராயக்கூடாது. இனி அவர்களுடைய செயல்பாடு சரியாக இருக்கிறதா என்பதுதான் பார்க்கணும். இல்ல, நான் சொல்றது வந்து நான் ஒரு அமைச்சர் சொல்றேன்னு, அந்த அமைச்சர் வந்து செக்ரட்டரியேட்ல இப்ப அதாவது அமைச்சரான உடனே தான் இவர் வந்து அவங்கள மிகப்பெரிய ரவுடியோட காலில் போய் விழுந்திருக்காருங்க. அதெல்லாம் புகைப்படம் இன்னும் வரல, அதெல்லாம் வர வைப்ப நாங்கெல்லாம். நீங்க வர மிகப்பெரிய ரவுடி அந்த ரவுடியோட காலில் போய் விழுந்து இவர் ஜெயிச்சோன்னே, எம்எல்ஏ ஆன ஜெயிச்ச உடனே நேரா போய் ஒரு ரவுடியோட காலில் விழுந்து காலத்தொட்டு கும்பிட்டு அவர் வர்றாரு. அங்க வந்து லட்சக்கணக்கான தொண்டர்கள் அவருக்காக காத்துட்டு இருக்காங்க. நீங்க சொல்லுகிற செய்தி எவ்வளவு தூரம் உண்மைன்னு எனக்கு தெரியல. ஆனா நான் என்ன சொல்லுகிறேன்னா, தலைவர் வந்து தெளிவாக இருக்காருங்க. ஆமா, இந்த நம்மளோட சிறப்பான ஆட்சியை புரட்சி தலைவர் எம்ஜிஆர் எப்படி கொடுத்தாரோ அதை விட சிறப்பான ஆட்சியை நாம் கொடுக்க முடியும் அப்படின்னு நினைக்கிறாரு. இல்ல, அவருக்கு கான்ஃபிடன்ஸ் இருக்குது. அவர் சொன்னாரு, முதல் நாளே சொன்னாரு. அதுக்கு நாங்க ஊக்கமா இருக்குது, தமிழ்நாட்டு மக்களுக்கு ஊக்கமா இருக்கு. ஆமா, அதை செய்தியும் காட்டி இருக்கிறாரு. ஆரம்பத்திலேயே நீங்க ஒண்ணுல ஒரே ஒரு உதாரணம் எடுத்துக்கங்க. சிஎம்டிஏல இது வரைக்கும் காலங்காலமா கடந்த 40 வருடமாக இருந்த முறைதான் இது. அதாவது சதுர அடிக்கு பார்ட்டி ஃபண்டுன்னு சொல்லி 50 ரூபாய் வாங்கி கொண்டு இருந்தார்கள். போன இதுல வாங்கிட்டு இருந்தாங்க. சதுரடி 50 ரூபான்னா ஒரு நாளைக்கு ஏறக்குறைய பல கோடி ரூபாய் வரும்.
சோ அப்படி பல கோடி ரூபாய் வர்றத ஒரே நாள்ல இந்த பார்ட்டி ஃபண்ட் என்று வாங்குற வேலைய இத்தோட நிறுத்திக்கணும். யாருமே சதுரடிக்கு இந்த மாதிரி யாரும் வாங்கக்கூடாது. பார்ட்டி ஃபண்ட் இனி கிடையாது. இல்ல அவரு தெளிவா, அதாவது விஜய், முதல்வர் விஜய் தெளிவா சொன்னாரு, பணங்கள் யாரும் வாங்கக்கூடாது, எந்த இடத்துல லஞ்சம் லாவண்யம் ஏதாச்சும் கேள்விப்பட்டோம்னா வேற மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டாரு. அது இல்லாம நேற்று நம்ம ஆனந்தம் கூட சொல்லிட்டாரு, எந்த வகையிலையும் நம்ம வந்து எந்த இடத்துலயும் பணங்கடம் வாங்குறது தெரிஞ்சதுன்னா உடனே இது பண்ணிடுவோம்னு சொல்லி. அது போல அந்த அமைச்சர்கள் இப்ப வந்திருக்காங்க பாருங்க, புது அமைச்சர்கள், அந்த அமைச்சரோட செயல்பாடும் நல்லா இருக்குது பல இடங்கள்ல. நான் ஒரு சில 1-2 தான் நம்பர் சொல்றேன், ஆனா பல அமைச்சர்களுடைய செயல்பாடுகள் ரொம்ப அற்புதமா இருக்கு. அந்த பழைய ஆட்கள் இருக்காங்க பாருங்க, அந்த திமுக காலத்துல அதிமுக காலத்துல இருந்த ஆட்கள் எல்லாம் லஞ்சம் வாங்கி கொண்டு அதிகாரிகள் நிறைய பேர் இருந்தாங்க, அவங்க எல்லாம் தூக்கி கட்டாசிருக்காங்க. அந்த செய்தி எங்களுக்கு வருது, அதுல எல்லாம் நாங்க வரவேற்கிறோம்ல. இல்ல அதை நீங்க கட்டாயம் வரவேற்தான். ஏன்னா இந்த நாடு சிறப்பாக ஒரு மாற்றத்தை உருவாக்க வேண்டும் என்று சொன்னா தலைவர் எப்படி செயல்படுகிறாரோ அப்படிதான் அந்த தொண்டர்களும் செயல்படுவார்கள், அமைச்சர்களும் செயல்படுவார்கள், அதிகாரிகளும் செயல்படுவார்கள். அப்படிப்பட்ட ஒரு நிலைமை இந்த 15 நாள்லயே நமக்கு தெரியுது. சோ அதனால நீங்க அதிகாரிகள் மாற தொடங்கி விட்டார்கள். நீங்க சாதாரணமாக இது வாங்கின 15 போலீசார் சஸ்பெண்ட் செய்யப்பட்டிருக்காங்க. ஏன்னா தங்களுடைய கடமையிலிருந்து தவறுனாங்க, லஞ்சம் வாங்கினாங்க என்பதனால. சோ அப்படிப்பட்ட அதிகாரிகள் சஸ்பெண்ட் செய்யப்படுகிறார்கள். அப்ப அந்த பயம் இனி அதிகாரிகளுக்கு வந்து விட்டது. அதே போல அமைச்சர்களும் நீங்க ஒரே ஒரு தொண்டான போய் ஒரு கட்சியில இருக்கிற ஒரு பொறுப்புல இருக்கிற ஒருத்தர் வந்து கனியம்பாடியில வேலூர் பக்கத்துல இந்த சூளை ஆட்கள்கிட்ட போய் எனக்கு மாதம் 1 லட்சம் ரூபாய் கொடுக்கணும் அப்படின்னு கேட்டாருன்னா அவர் கட்சியில இருந்து எடுத்திருக்காங்க. இல்ல இதெல்லாம் வெளிவர செய்திகள். எனக்கு தெரிஞ்சு, அது நம்மளுக்கு தெரிஞ்ச, தமிழகத்துக்கு தெரிஞ்ச ஐபிஎஸ் அதிகாரிகள், ஐஏஎஸ் அதிகாரிகள் பல பேரு மிக முக்கியமான போஸ்ட்ல கொண்டு வந்து வச்சிருக்காரு. அதுபோல திமுக இருந்த பல ஐபிஎஸ் அதிகாரிகள், ஐஏஎஸ் அதிகாரிகளுக்கு வந்து இன்னும் வந்து அடுத்தது போஸ்டிங்கே போடாம கூட இன்னும் இருக்காங்க. சரிங்களா? போஸ்டிங் போட்டவங்களும் வந்து பெரிய லெவல் இல்லை, ஓரளவுக்கு இருக்கக்கூடிய மக்கள் அதிகமாக புழங்காத இடம், அந்த பணங்கள் அதிகமாக புழங்காத இடத்துல தான் சில ஐஏஎஸ் ஆஃபீஸர்லாம் போட்டிருக்காங்க, ஐபிஎஸ் ஆஃபீஸர் போட்டிருக்காங்க. இது காண முடியுது. ஆனால் தமிழகம் முழுவதும் பரபரப்பாக திமுக காலத்திலையும் சரி, இவருடைய காலத்திலும் சரி, இப்போ இவரே வந்து எலெக்ஷனுக்கு நிற்கும் பொழுது பல இடங்கள்ல வந்து சிக்கல்கள் உருவாச்சு. அதாவது 42 பேர் இறந்தாங்க. அது எல்லாத்துக்கும் ஒரு பெரிய வடு இருக்குல்ல, அந்த கரூர் சம்பவம். அந்த 42 பேர் இறந்த அந்த பிணங்களை எங்க அடக்கம் பண்ணிருக்கிறது யாருக்குமே தெரியாது. இது யாருக்கு தெரியும்னா ஐபிஎஸ் அதிகாரியான அருணுக்கு தெரியும். அவர் அதோடு மட்டுமல்ல, ஐபிஎஸ் அதிகாரி அருண் இல்ல, அது மட்டுமல்ல, இல்லடா அவருக்கு அவர் தான் இங்க இருந்த டைரக்ஷன். அவர் இங்க கமிஷனர் இங்க, ஆனால் அவருக்கு எல்லா டைரக்ஷன் பண்ணவர் அவர். அதுக்கு அடுத்தது நீங்க பாத்தீங்கன்னா மார்ச் 28ஆம் தேதி கடந்த இப்போ எவ்வளோ ஒரு 2 மாசம் கூட இல்லை, அதுக்கு முன்னாடி இப்ப விஜயே நேரடியா போய் அங்க தேர்தல் கமிஷன்ல போய் நேரம் நின்று இவருக்கு எதிராக எங்களை வந்து பிரச்சாரம் பண்ண போக விட மாட்டேங்கிறாரு சென்னை கமிஷனர் சொல்லி ஒரு பெட்டிஷன் கொடுத்திருக்காரு. அதோட வந்து அவருடைய வலதுகரம் அல்லது இடதுகரமா இருக்கக்கூடிய ஆதவ் அர்ஜுன் அவரும் வந்து எல்லா பொது மேடைகளையும் கண்டுபிடிச்சிட்டு இருக்காரு, எங்களை வந்து விடுறது இல்லை சென்னை போலீஸ் கமிஷனர் சொல்லாரு. அதெல்லாம் யாரு காரணம்னா ஐபிஎஸ் அருண். இந்த அருணுக்கு இன்னைக்கு வந்து எவ்வளவு முக்கியமான ஒரு போஸ்ட்ல கொண்டாந்து இப்போ வச்சிருக்காங்க. எப்படி அது வைக்க முடிஞ்சது? லஞ்ச ஒழிப்புத்துறையோட. ஏன்னா இப்ப திமுக சரி, அதுக்கு முன்னாடி இருந்த அதிமுக இருந்த மந்திரிகள் மேலே அந்த லஞ்ச ஒழிப்பு துறையில தான் வந்து அத்தனை ஃபைல் இருக்குது. அவங்களோட வேண்டிய ஃபைல் எல்லாம் அந்த ஃபைல் எல்லாம் இருக்குது. இப்போ சொல்ல போனா கே நேருவோட ஃபைலு, இன்னும் விஜயபாஸ்கரோட, அந்த மாதிரி ஒவ்வொன்றும் நம்ம லைனா சொல்ல முடியும். இவர்களோட ஃபைல் முழுவதும் இருக்கிற இடம் வந்து லஞ்ச ஒழிப்புத்துறை. அந்த ஒழிப்புத்துறை இவர் மேலேயே சில குற்றச்சாட்டுகள் இருக்குது. நம்ம சொல்றது அருண் மேலேயே சில குற்றச்சாட்டுகள். அருண் சொல்லியிருக்காரு இது வரைக்கும் எந்த வித குற்றச்சாட்டும் என்னோட இல்லைன்னு ஹைகோர்ட்லயே சொல்லியிருக்காரு. ஆமா சொல்லியிருக்காரு. ஆனால் வந்து அவருக்கு பின்னாடி இத்தனை சிக்கல்கள் இருக்கு. கிட்டத்தட்ட அவர் இருக்கும் பொழுதே பல என்கவுண்டர் நடந்தது. ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்குல நீங்க பாத்தீங்கன்னா அது வந்து மிகப்பெரிய ஒரு சிக்கல்கள் இருந்தது. இதெல்லாம் இல்ல, இவரை கொண்டாந்து எப்படி வந்து எந்த நம்பிக்கையில கொண்டு வந்து இவரை வந்து அந்த போஸ்ட்ல வந்து உட்கார வச்சாரு? ஏதோ அழுத்தங்கள் காரணமா? இல்ல நிச்சயமாக கிடையாது. நீங்க ஒன்று சரியாக தெரிஞ்சுங்க. அதாவது நம்மளுடைய சிஸ்டம் என்பது வந்து அமெரிக்கன் சிஸ்டம் இல்லை. அமெரிக்காவில் தான் ஒரு ஜனாதிபதி ஒரு பதவிக்கு வருகிறார் என்று சொன்னால் அந்த ஜனாதிபதிக்கு அதற்கு முன்னாடி இருந்த ஜனாதிபதியில் யாரெல்லாம் பணியில் இருந்தாங்களோ அதிகாரிகள் கீழ்மட்ட அத்தனை பேரையும் வெளியே அனுப்பிச்சிருவாங்க.
they won't be in service. அவங்க சர்வீஸ்ல இருக்க மாட்டாங்க. அதோட அவர்களுடைய வேலை முடிந்தது. ஏறக்குறைய அவர்கள் வெளியே அனுப்பி விடுவார்கள். சோ அப்படிப்பட்ட ஒரு சிஸ்டம் இங்க இல்ல. தமிழகத்திலும் கிடையாது, இந்தியாவிலும் கிடையாது. சோ அப்ப ஒரு ஆட்சி வருகிற பொழுது அங்க அதற்கு முன்பு பணியை செய்த நிர்வாக அதிகாரிகள் எல்லாம் ஒட்டுமொத்தமாக வெளியே அனுப்பிவிட வேண்டும் என்பது நிர்வாகம் அல்ல. நீங்க நல்ல ஆட்களை வைத்துக்கொண்டு உங்க நிர்வாகத்தினுடைய திறமையில அவர்களை வைத்துக்கொண்டு நீங்க வேலை வாங்க வேண்டும். அதுதான் பொருள். அப்படி பார்க்கிற பொழுது இந்த அருண் அவர்கள் இன்னைக்கு இதுல அமைச்சர் லஞ்ச ஒழிப்புத்துறையில தலைவராங்க. அவர் லஞ்ச ஒழிப்புத்துறையில இருந்துகிட்டு மீண்டும் ஒரு கட்சி சார்பாக அவர் செயல்படுகிறார், இன்னும் மீண்டும் சில கட்சி தலைவர்களுக்காக ஒரு சாதகமாக இருக்கிறாருன்னா அடுத்த நிமிடமே தூக்கி எறியப்படுகிறாரு. அதுல என்ன இருக்கு? என்ன சொல்றேன், நீங்க ஒண்ணு தெரிஞ்சுங்க, அவருடைய ஐபிஎஸ் பதவி இது வரைக்கும் புடுங்கலையே. புடுங்க முடியாதுங்க. அவர் இன்னும் ஏடிஜிபியா தானே இருக்காரு. ஏடிஜிபியாக இருக்கிற ஒருவரை நீங்க எந்த இடத்துல போட முடியும், எங்க வேணாலும் போடலாம். ஆனா இப்ப அவரை நீங்க தூக்கி பண்ண வெளியில் கிடைச்சிடும். அதாவது அருண் இருக்கும் பொழுது உங்களுடைய பல ஐபிஎஸ் அதிகாரிகள் இன்னைக்கு வந்து ஒண்ணுமில்லாத இதுக்கெல்லாம் அனுப்பிச்சிருக்கீங்களா? அதாவது நீங்க உங்களுடைய பார்வையில தான் இது வந்து பவர்ஃபுல் போஸ்ட், இது ஆர்டினரி போஸ்ட், இது அப்படி போஸ்ட். அப்படி கிடையாது. ஐபிஎஸ் அதிகாரிகளுக்கு போஸ்ட்னா ஒரே போஸ்ட் தான். அவங்க இப்படி இருந்தாலும் சம்பளம் தான், அப்படி இருந்தாலும் சம்பளம் தான், அப்படி இருந்தாலும் சம்பளம். அதனால இதுதான் அவங்களுக்கு அதிகாரத்தை தாண்டி அதிகாரம் உள்ள பதவி இதுதான். அதனால இது அதிகாரம் இல்லாத பதவி என்றெல்லாம் சொல்ல முடியாது. நான் என்ன சொல்கிறேன்னா, நிர்வாகம் என்பது எப்படி இருக்க வேண்டும் என்று சொன்னா, ஒரு நம்ம நிர்வாகிகளை போட்டுருக்கோம். சோ அவர்களிடம் வந்து சில வேலைகளை எதிர்பார்க்கிறோம், எப்படி செயல்படுகிறார்கள் என்பது பார்க்கிறோம். அவருடைய செயல்பாடுகள் சரியில்லை என்று சொன்னா அவர்களை தூக்கி எறிகிற அதிகாரமும் தைரியமும் சக்தியும் தலைவனுக்கு இருக்க வேண்டும். அந்த சக்தி இன்றைக்கு விஜய்க்கு இருக்கிறது. சோ அப்படி இருக்கும்போது அவர் யாரை பார்த்து கவலைப்படணும்? நீ உன்னை உட்கார வைக்கிற, நீ சரியாக செயல்படவில்லைன்னா அடுத்த நிமிடமே உன்னை தூக்கி எறியப்படுறேன். கண்டிப்பா அது யாருக்கு நாம் பயப்படவில்லையா? முதல்வர் விஜயை பொறுத்த அளவுக்கு இன்னும் அவரு ஒவ்வொரு நடவடிக்கையும் அற்புதமாக இருக்குன்னு தான் மக்கள் வந்து தெரிஞ்சுக்கிறாங்க, பேசிக்கிறாங்க. ஆனா கூட இருக்கிற சில அவரு கீழே வேலை செய்யற ஆட்கள் வந்து சரியில்லை அப்படிங்கிறது வந்து சில இதழங்கள் தெரியுது. அதையெல்லாம் தவிர்த்து கொண்டாருன்னா, கண்டிப்பா தவிர்த்து கொண்டாருன்னா அப்படி ஒரு தமிழகம் வந்து ஆமா அது நல்ல வழியில போகுங்கிறது. இப்ப கடைசியா ஒரே ஒரு கேள்வி, டெல்லி 2 நாள் போறேன்னு சொல்லிட்டு போனாரு, அபிஷியல் ட்ரிப் இது. அதுல போகும்போது தனி விமானத்துல தான் போனாரு. நீங்க வேற முதல்வர்கள்லாம் பாத்தீங்கன்னா முதல்ல அப்படியெல்லாம் கிடையாது, தனி விமானத்துல தான் போகணும்னு கிடையாது. இவர் வந்து தேர்தலுக்கு முன்னாண்ட வந்து தனி விமானத்துல போனார். எங்க போனாலும் சரி, தூத்துக்குடி போறனாலும் தனி விமானம், திருச்சிக்கு போறனாலும் தனி விமானம், அப்படிதான் போயிட்டு வந்தாரு. அது அவரோட சொந்த பணம். இது வந்து மக்கள் பணம். அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, நான் மக்கள் பணத்துல ஒன்றும் செலவழிக்க மாட்டேன், ஏன்னா எடுக்க மாட்டேன் அப்படின்னு சொன்னவர் தனி விமானத்துல டெல்லி வரைக்கும் போறாரு, மறுபடியும் திரும்பி வர்றாரு. 2 நாள் ப்ரோக்ராம் போட்டாரு. 2 நாள் ப்ரோக்ராம்ல 1 நாள் தான் அவர் கம்ப்ளீட் பண்ணாரு, உடனே திரும்பி வந்துட்டாரு, காலையில் திரும்பி வந்துட்டாரு. அப்புறம் தனி விமானத்தில் போனோம். இந்த 2 செய்திக்கு என்ன பதில் சொல்றீங்க? தனி விமானம் என்பது வந்து நம்ம ஒரு காலத்துல வந்து அப்படி போவது வந்து பெரிய விஷயமாக பேசப்பட்டது. ஆனா புரட்சி தலைவி அம்மா வந்த பிறகு அவங்க ஹெலிகாப்டர்ல பல இடங்களுக்கு போயிருக்காங்க. ஸோ இங்கிருந்து நீங்க கொடநாடு போவதாக இருந்தாலும் சரி, அங்கிருந்து நீங்க வேலூர்ல ப்ரோக்ராமா இருந்தாலும் சரி, இப்ப கன்னியாகுமரியில தனி இதுல தான் விமானத்துல தான் போயிருக்காங்க, தனி ஹெலிகாப்டர்ல தான் போயிருக்காங்க. ஸோ இது வந்து இப்பொழுது எல்லா மாநிலங்களிலும் எல்லா முதல்வர்களும் தனி விமானத்தையோ அல்லது தனி ஹெலிகாப்டரையோ பயன்படுத்துவது சாதாரணமாகிவிட்டது. இது ஒரு புதிய செய்தி கிடையாது. அதனால அவர் போயிருக்காருன்றது ஒரு பெரிய செய்தி கிடையாது. ஒன்று, ஆனா மக்கள் பணத்துல போனாருங்கிறத நான் கேட்கிறேன். ஏன்னா மக்களுக்காக தானே போறாரு அவரு. அதனால மக்கள் பணத்தை செலவழிக்க மாட்டேன்னு சொன்னவர்கள். அந்த விமானத்தை அது யாருடைய செலவு என்பது ஒண்ணு யாருக்கும் தெரியல. இதுவரைக்கும் வந்து ஒண்ணு அதை பற்றிய செய்திகள் எதுவும் வரல. அது சொல்லாமல்ல, இந்த மாதிரி கேள்விகள் சொல்லாமல்ல, வரும்பொழுது நிச்சயமா சொல்லுவாரு அது என்னன்றது. அது ஒண்ணு. இன்னொன்னு வந்து டெல்லிக்கு அவர் போனது வந்து பிரதமரை சந்திப்பதற்காக, பிறகு நிதியமைச்சரை சந்திப்பது, 2 தான் போட்டாங்க. பத்திரிகைகள் தான் அவர் போய் சோனியாவை சந்திப்பாங்க, அதை பண்ணுவாங்கன்னு எழுதுனாங்க. அப்படி அவருடைய ப்ரோக்ராம்ல சோனியாவும் ராகுலும் மீட் பண்ணது இருந்தது. ஆனால் வந்து நேற்று கர்நாடகாவில் இருந்த சிக்கல் காரணமாக நேற்று மாலை வந்து அவர்கள் சந்திக்க வேண்டியது இருந்தனால அவர்கள் வந்து அந்த கர்நாடக சிக்கலை பார்க்க வேண்டியதுனால அவர்களே தவிர்த்து கொண்டார்கள். எங்களுக்கு செய்தி வந்து இவருடைய ப்ரோக்ராம்ல இல்லாது
அதாவது இவர் போனாரு, இவங்க 2 பேரையும் பார்த்துட்டு உடனே திரும்பி வந்து ஆனா மறுபடியும் அடுத்தது போறேன்னு சொல்லி போகும்பொழுது அவருடைய முடிவு செய்வார் அது. ஆமா. அதனால இது வந்து ஒரு பெரிய செய்தியா கிடையாது. அதாவது நீங்க இவர் மேல குறை கண்டுபிடிக்கணுமே அப்படி என்ற முறையில வந்து வேணா ஏதாவது ஒண்ணு பேசிட்டு இருக்கலாமே தவிர நிச்சயமாக இப்ப நம்ம சேனலை பொறுத்த அளவுக்கு குறைக்க கண்டுபிடிக்கணும், ஏதோ ஒண்ணு சொல்லணுங்கிறதெல்லாம் கிடையாது. இருக்கிற இந்த இடங்கள்ல இதெல்லாம் இருக்குது, அதை சரி பண்ணணும், அதை சரி பண்ணி கொண்டு போகணும் அப்படிங்கறதுக்காக இதை சொன்னது. இந்த நிகழ்ச்சியில பல செய்திகளை நீங்க சொல்லியிருக்கீங்க, பல செய்திகளுக்கு தயக்கம் எல்லாம் விடை சொல்லியிருக்கீங்க. ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. வணக்கம், நன்றி.